சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணா, நம்ம இன்றைக்கி விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 53வது திருநாமம் சதவிஷ்டாய நம. இந்த நாமாவுடைய கதையை பார்ப்போமா? சுனந்தனர் என்ற ஒரு பக்தர் மகாராஷ்டிரத்தில் இருந்தார். அவர் தினமும் பகவத்கீதையில் 11வது அத்தியாயத்தில் இருக்கிற விஸ்வரூப தரிசன யோகத்தை பாராயணம் செய்து வருகிறார். அவர் புண்ணிய தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை சென்றபோது பிரசித்தி பெற்ற மகாலட்சுமி கோவில் அமைந்திருக்கும் காந்தாஸ்தலி அப்படின்ற சாஸ்திரத்தை அடைந்தார். அவ்வூரை சேர்ந்த ஒருவர் சுனந்தனரிடம், சுவாமி, இந்த மிகவும் அழகான கிராமம், இங்குள்ள குளத்தில் தண்ணீர் இளநீர் போல இருக்கும், கண்களை பறிக்கும் பச்சை பசேல் புல்வெளிகள் இங்கே நிறைய உண்டு. இங்கு கோவில் கொண்டிருக்கும் மகாலட்சுமி அனைத்து வளங்களையும் எங்களுக்கு அருளியுள்ளார். ஆனால் இவ்வூரில் இரவு மட்டும் தங்கிவிடாதீர்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். ஆனால் சுனந்தருக்கோ இந்த அழகிய ஊரில் 3 நாட்களாக தங்கியே தீர வேண்டும் என்று ஆவல் ஏற்பட்டது. ஆனால் அவ்வூரில் உள்ள சத்திரத்தில் தங்கிவிடுவது என்று முடிவெடுத்தார். கிராம அதிகாரியோ அவருக்கு அனுமதி தர மறுத்துவிட்டார். உங்களை போன்ற பக்தர் எங்கள் ஊரில் தங்குவது பெரும் பாக்கியம் என்பதில் ஐயமில்லை. ஆனால் இரவு பொழுதில் இவ்வூரில் நீங்கள் தங்கினால் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் நாங்கள் இல்லை என்று கூறிவிட்டார். அடியேனுக்கு எப்போதும் இறைவன் துணை நிற்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று இவ்வூரிலேயே இன்றிரவு தங்குகிறேன் என்றார் சுனந்தனர். இவர் விதியை யாரால் மாற்ற முடியும் என்று முணுமுணுத்தபடி அதிகாரி அவருக்கு அனுமதி அளித்தார். அன்றிரவு அந்த சத்திரத்தில் தங்கிவிட்டு அடுத்த நாள் விடியற்காலை எழுந்து தன்னுடைய அனுஷ்டானங்களுக்கு புறப்பட்டார் செய்யத்து சுனந்தனர். இதை கண்டு கிராம மக்கள் வியந்து போனார்கள். கிராம அதிகாரி சுனந்தனரின் கால்களில் விழுந்தார். நீங்கள் தெய்வீக சக்தி படைத்தவர். இந்த சத்திரத்தில் தங்குபவர்களை எல்லாம் இரவு பொழுதில் ஒரு ராட்சசன் விழுங்கி விடுவான். இதுவரை இங்கே தங்கியவர் யாரும் உயிருடன் திரும்பி சென்றதில்லை. ஆனால் நீங்கள் ராட்சசனிடமிருந்தே தப்பித்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சாமானிய மனிதர் அல்ல என்று கூறினார். எந்த ராட்சசனும் நேற்றிரவு என்னிடம் வரவில்லை அப்பா. யார் அவன் என்று கேட்டார் சுனந்தனர். பீமமுகன் என்ற விவசாயி ஊரில் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு நாள் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது தெருவில் நடந்து சென்ற ஒரு முதியவரை ஒரு கழுகு கொத்தியது. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று முதியவர் கத்தினார். உடல் வலிமை மிக்கவனான பீமமுகன் அருகில் இருந்தும் அந்த கழுகை விரட்டி முதியவரை காக்க முன்வரவில்லை. கழுகு முதியவரை கொன்று தின்றுவிட்டது. அப்போது அங்கு வந்த ஒரு முனிவர், உடல் வலிமை இருந்தும் கண்ணெதிரில் ஒரு உயிர் போவதை தடுக்காத நீ, வேடிக்கை பார்த்த நீ மனிதர்களை கொன்று தின்னும் ராட்சசனாக ஆவாய் என்று சபித்து விட்டார். அன்று முதல் வெளியூரிலிருந்து இவ்வூருக்கு இங்கு தங்கும் மனிதர்களை எல்லாம் இரவு நேரங்களில் அவன் தின்று விடுகிறான் என்று இந்த ராட்சசின் வரலாற்றை கூறி முடித்தார் அதிகாரி. அப்போது பயங்கர உருவம் கொண்ட ஒருவன் சுனந்தரனின் கால்களில் விழுந்தார். அடியனுக்கு சாபை மோசம் தாருங்கள் ஐயா என்று வேண்டினார். அவன்தான் பீமமுகன் என்று புரிந்து கொண்ட சுனந்தனர் சதவிஷ்டாய நம என்று சொல்லி தன்னுடைய கமண்டல தீர்த்தத்தை அவன் மீது தெளித்தார். அடுத்த நொடியே ராட்சச தோற்றம் நீங்கி விவசாயியாக அவர் முன் நின்றான் பீமமுகன். சுனந்தரனின் தவ வலிமையை எண்ணி வியந்த மக்கள் தங்களுக்கு இத்தகைய சக்தி எவ்வாறு கிடைத்தது என்று அவரிடம் கேட்டார்கள். அதற்கு அவர், நான் தினமும் பகவத்கீதையின் 11வது அத்தியாயமான விஸ்வரூப தரிசன யோகத்தை பாராயணம் செய்து வருகிறேன். அதில் வர்ணிக்கப்பட்டுள்ளபடி அனைத்து உலகங்களையும் தனக்கு திருமேனியாக கூட திருமாலின் விஸ்வரூபத்தை தியானித்து வருகிறேன். பேருருவம் கொண்டவராகவும் நினைத்த நேரத்தில் அந்த பேருருவான விஸ்வரூபத்தை எடுக்க வல்லவராகவும் திருமால் விளங்குவதால் அவருக்கு சதவிஷ்ட என்று திருநாமம். அவரை தியானித்தபடி சதவிஷ்டாய நம என்று சொன்னதால் அவன் அருளால் இந்த பீமமுகன் சாப விமோசனம் பெற்றான் என்றார். சதவிஷ்ட என்பது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 53வது திருநாமமாகும். தினமும் சதவிஷ்டாய நம என்று சொல்லி வந்தால் எந்த தீய சக்தியும் நம்மை அண்டாமல் திருமால் காத்தருள்வார் என்பதே இந்த திருநாமத்தின் பொருளாகும். நாளை மீண்டும் அடுத்த திருநாமாவுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.